ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். வெளியாகிய உயர்தர பெறுபர்களின் அடிப்படையில் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினைச் சேர்ந்த தெய்வேந்திரன் திருக்குமரன் அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடம் பெற்றுள்ளார். குறித்த மாணவன் மற்றும் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று சாதித்த மாணவர்களை நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் அதிபருமான ஸ்ரீதரன் நேரில் சென்று பாராட்டி சென்றுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த தெய்வேந்திரன் திருக்குமரன் கருத்து ஒவ்வொரு நாளும் விருப்பத்துடன் பாடங்களை கற்று வந்தால் உயர்தர பரீட்சையில் வெற்றி பெறுவது இலகுவாகும். நாம் நினைப்பது போன்று உயர்தர பரீட்சை அவ்வளவு கஷ்டமானது அல்ல. ஒவ்வொரு நாளும் படிக்கும் பாடங்களை விரும்பி கற்றுக்கொண்டால் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். எனக்கு இத்தனை காலமாக ஆதரவு அளித்த சக மாணவர்கள், அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் துணையாக நின்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பாட விதான செயற்பாடுகளில் பெரிதாக பங்கேற்கவில்லை, ஆனால் விளையாட்டுப் போட்டிகளில் மட்டும் வளைய மட்டம் வரை சென்றுள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று முதல் மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய வீட்டு பாவனை, கைத்தொழில் மற்றும் அரச நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்குமான கட்டணங்களும் வெவ்வேறு விகிதங்களில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோர் முதல் அதிகப்படியான பாவனையாளர்கள் வரை அனைவருக்குமே இந்த கட்டண உயர்வு சுமையை ஏற்படுத்தியுள்ளது. 30 அலகுகளுக்கு கீழ் 4.3 வீதம் அதிகரிக்கப்பட்டு ஒரு அலகுக்கான கட்டணம் 15 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 30 தொடக்கம் 60 அலகுகள் 6.9 வீதம் அதிகரிக்கப்பட்டு ஒரு அலகு 45 ரூபாயாக வசூலிக்கப்படும். 61 தொடக்கம் 90 அலகுகள் 6.9 வீதம் அதிகரிக்கப்பட்டு ஒரு அலகு 120 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 91.180 அலகுகள் 7.2 வீத கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதற்கான கட்டணம் 420 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 180 அலகுகளுக்கு மேல் ஆகக்கூடிய அளவாக 25 வீத கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தின் முக்கிய தூண்களாக கருதப்படும் ஏனைய துறைகளுக்கும் கட்டணங்கள் பின்வருமாறு உயர்த்தப்பட்டுள்ளன. கைத்தொழில் துறை 8.7 வீதம் உயர்வு, விருந்தகங்கள் 9.9 வீதம் உயர்வு, அரசு நிறுவனங்கள் 14.4 வீதம் உயர்வு. மதஸ்தலங்களை பொறுத்தவரை 180 அலகுகளுக்கு குறைவான மின்சார பாவனைக்கு எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. எனினும் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் மதஸ்தலங்களுக்கு 9.6 வீதம் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய மின் உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக அம்பலப்படுத்த முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பிலவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேன ஆகியோர் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பில் நேற்று 31ஆம் திகதி வெளிப்படுத்த போவதாக பிவிதிருகேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உட்பட்ட ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் இருக்கும் அனைவரும் ஒன்றிணைந்தனர். அரசாங்கம் இன்னும் 2 வாரங்களுக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை முற்றிலும் கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது. தற்போது போதைப்பொருள் குற்றவாளிகளை கைது செய்ய தற்காலிகமாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சட்டம் அறிமுகமானதும் அது மாற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஏற்கனவே சிறையில் உள்ள குற்றவாளிகள் புதிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகம் இருந்தால் அவர்களை மீண்டும் போலீசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தீவிர விசாரணை நடத்த அனுமதி வழங்கப்படும் என்பது கூறப்படுகின்றது. இதனால் சிறையில் இருந்தபடியே குற்ற செயல்களை நடத்தும் வாய்ப்பு முற்றிலும் தடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டத்தில் இருந்த இடைவெளிகளை பயன்படுத்தி பெரிய குற்றவாளிகள் தப்பிக்க முடியாத நிலை உருவாகும் என்றும் இனி யாரும் சிறைக்குள் இருந்தபடியே செயல்பட முடியாது என்றும் மத்திய குற்ற விசாரணை பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவக்கு அறிவித்துள்ளார். அதன்படி இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்தால் சிறைக்கு உள்ளேயோ வெளியேயோ குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்க முடியாத சூழல் உருவாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் 2 எரிபொருள் இறக்குமிடங்களில் ஏற்படும் நெரிசலே எரிபொருள் சரக்குகள் வந்து சேர்வதில் தாமதமாகுவதற்கு முக்கிய காரணம் என சிபிசி நிர்வாக பணிப்பாளர் மயூர நிந்திககுமாரகே தெரிவித்துள்ளார். ரஷ்ய விநியோகஸ்தர்களுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு திட்டமிடப்பட்டிருந்த பெரும்பாலான கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் ஏற்றுமதிகள் ஏற்கனவே உறுதி செய்ய
செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அவற்றின் வருகை தொடர்பான தளவாடம் மற்றும் தொழில்நுட்ப ஏற்பாடுகள் இன்னும் இறுதி செய்யப்படுகின்றன. இந்த சவால்கள் இருந்த போதிலும் எரிபொருள் கொள்முதல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய எரிபொருள் கையிருப்பு குறித்து கருத்து தெரிவித்த வைத்தியர் நந்திக குமாரகே, சுமார் 32,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 5,000 மெட்ரிக் டன் ஜெட் எரிபொருள் ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் விரைவில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் 2 டீசல் சரக்குகள் ஏப்ரல் 6 மற்றும் 7 தேதிகளில் நாட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து சரக்கு அனுப்பீடுகளும் திட்டமிடப்பட்டு நடைபெற்று வருகின்றன. முந்தைய மாதத்தில் எதிர்பார்க்கப்பட்ட விநியோகங்களும் வெற்றிகரமாக புறப்பட்டு விட்டது. அதன்படி பண்டிகை காலத்தை தொடர்ந்து மே மாத இறுதி வரை எரிபொருள் விநியோகம் போதுமானதாக இருக்கும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். இருப்பினும் தொடர்ந்து அதிகரித்து வரும் உலகளாவிய விலைகள் காரணமாக பொதுமக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் நீண்ட காலத்துக்கு நீடிக்கக்கூடும் என்பதால் அதற்கு தயாராக இருக்குமாறு ஐரோப்பிய நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் தொடங்கியதில் இருந்து ஐரோப்பாவில் எரிவாயு விலைகள் 70% மேலாக உயர்ந்துள்ளன. இந்த சூழலில் ஐரோப்பிய ஒன்றிய எரிசக்தி ஆணையர் டான் ஜார்ஜெசன் அமைச்சர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் எரிசக்தி விநியோகத்தை தடையை எதிர்கொள்ள நாடுகள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஐரோப்பாவிற்கான மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் நேரடியாக பாதிக்கப்படவில்லை என்றாலும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களான ஜெட் எரிபொருள் மற்றும் டீசல் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று பிரைசஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஐரோப்பா தனது விமான எரிபொருள் சேவையில் சுமார் 15% மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதற்கு முன்பு அங்கிருந்து புறப்பட்ட கடைசி எரிபொருள் கப்பல் ஏப்ரல் 10 தேதி அளவில் ஐரோப்பாவை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் விமான எரிபொருள் விலைகள் கடுமையாக உயரக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நெருக்கடியை சமாளிக்க ஐரோப்பிய நாடுகள் தங்களின் சுத்திகரிப்பு நிலையங்களில் அவசரமற்ற பராமரிப்பு பணிகளை தள்ளி வைக்குமாறும் உற்பத்தியை குறைக்க வேண்டாம் என்றும் ஜார்ஜெசன் இதன்போது பரிந்துரைத்துள்ளார். ஐரோப்பாவிடம் சுமார் 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இருந்தாலும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாதவை என்று இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் 25 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு கைதான 12 கடத்தொழிலாளர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 19 தேதி அன்று இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய சமயம் 25 இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். இவர்களில் வழக்கு தொடர்ச்சியாக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் நேற்று மீண்டும் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 25 கடற்தொழிலாளர்களும் மல்லாகம் நீதிமன்றினால் விடுதலை செய்யப்பட்டனர். இதே நேரம் கடந்த மாதம் 18 அன்று கைது செய்யப்பட்ட 12 இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 10 தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலின் ராணுவ ஆக்கிரமிப்பு முற்றிலும் சட்டவிரோதமானது என்று கனடிய பிரதமர் மார்க் கார்னி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஹியூபேக்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். லெபனான் அரசாங்கம் ஏற்கனவே ஹிஸ்புல்லா அமைப்பை தடை செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், அந்த பயங்கரவாத அமைப்பின் செயற்பாடுகள் மற்றும் இஸ்ரேலுக்கு அவர்கள் விடுக்கும் அச்சுறுத்தலுக்கு எதிராக லெபனான் அரசு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அல்லது அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் இவையே அந்த ஆக்கிரமிப்புக்கு போதுமானது அல்ல நியாயமான காரணங்களாக முன்வைக்கப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூயார்க்கின் லாஹார்டியா விமான நிலையத்தில் ஏர் கனடா விமானம் கடந்த மார்ச் 22 தேதி தீயணைப்பு வாகனத்தின் மீது மோதி 2 விமானிகள் பலியான சம்பவத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையின் செயற்பாடுகள் குறித்து புதிய சர்ச்சைகள் எழுந்துள்ளன. விபத்து நடந்த இரவு 11:37 மணியளவில் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக விதிகளை மீறி 2 விதமான பொறுப்புகளை ஒருவரை கவனிக்கும்படி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கலாம் என ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. லாஹார்டியா விமான நிலையத்தின் நிலையான செயற்பாடு நடைமுறை ஆவணங்களின்படி நள்ளிரவு 12 மணிக்கு முன்பதாக லோக்கல் மற்றும் கிரவுண்ட் ஆகிய 2 முக்கிய பணிகளையும் ஒருவரை கவனிக்கும்படி இணக்கக்கூடாது என்று விதியாகும். ஆனால் விபத்து நடந்த நேரத்தில் ஓடுதளத்தை நிர்வகிக்கும் அதிகாரி தரைவழி போக்குவரத்தையும் கவனித்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபையின் தலைவர் ஜெனிஃபர் ஹோமாடி அந்த நேரத்தில் பணியில் இருந்த 2 அதிகாரிகள் யார் தரைவழி போக்குவரத்து
போக்குவரத்தை கவனித்தார்கள் என்பதில் முரண்பட்ட தகவல்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா முழுவதும் நிலவும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் பற்றாக்குறை ஊழியர்கள் மீதான பணிச்சுமையை அதிகரித்துள்ளதோடு இத்தகைய ஆபத்தான விதிமீறல்களுக்கு வழிவகுப்பதாகவும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 1997 இதே விமான நிலையத்துக்கு நடந்த ஒரு விபத்துக்கு பிறகுதான் நள்ளிரவுக்கு முன் பணிகளை ஒருங்கிணைக்க கூடாது என்ற விதி கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்போது அதே விதி மீறப்பட்டதா என்பது குறித்து அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கூட்டாட்சி விமான போக்குவரத்து நிர்வாகம் இது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை.